வணக்கம். செப்டம்பர் 27ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸும் பெரும்பாலும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்றோ இன்னைக்கு காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. ஆக்சென்சர் வந்து நிதியாண்டு 2025 அவங்களுடைய ரெவன்யூ ஃபோர்காஸ்ட்டை உயர்த்தியிருந்தாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அவங்களுடைய நிதியாண்டு வந்து செப்டம்பர்லேருந்து ஆகஸ்ட் பின்பற்றுறாங்க. நிதியாண்டு 2024 முடிஞ்சு 2025 துவங்குது அவங்களுக்கு. நம்ம பார்த்த வந்து ரெவன்யூ ஃபோர்காஸ்ட்டை உயர்த்திங்க. அதற்கான ரியாக்ஷன் இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்ஸில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஐடி இண்டெக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் இந்த வீடியோ சேர தருணத்தில் 3% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நுவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல், இன்றைக்கி ஒரு பிளாக் டீல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஈடல் ஃபினான்ஸ் கம்பெனி மற்றும் இகேப் ஈக்விட்டிஸ் ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 6.4% வரைக்கும் விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இகேப் ஈக்விட்டிஸ் 8.44% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க நுவாமா வெல்த்தில். அதே போல் ஈடல் ஃபினான்ஸ் 5.2% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க நுவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட்டில். இந்த செய்திக்கு பிறகு மணி கண்ட்ரோல் இப்போ உறுதி செய்திருக்கிறாங்க ஒரு பிளாக் டீல் நடந்திருக்குன்னு. யார் வாங்கியிருக்கிறாங்க, யார் விற்பனை செய்திருக்கிறாங்க அப்படின்றது உறுதி செய்யலை. சாயங்காலமாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து அந்த டேட்டா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பிளாக் டீலில் வந்து 22 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருக்குது. அதாவது 6.2% கைமாறி இருக்குது. அந்த டிரான்சாக்ஷனுடைய மதிப்பு 1465 கோடி ரூபாய். ஷிவலிக் பை மெட்டலும் இன்றைக்கி ஒரு பெரிய டீல் நடந்திருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஷேர் ப்ரைஸும் அதிகரிச்சிருக்கு. 4.5% அதிகரிச்சிருக்கு. 500 கோடி ரூபாய் மதிப்பிற்கான பிளாக் டீல் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 82 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருக்கு. டயர் கம்பெனிகள் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், நேச்சுரல் ரப்பருடைய விலை அதிகரிக்குதுன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. டிமாண்ட் அதிகரிக்குது, அதே நேரத்தில் சப்ளை குறையுது. அதனால் நேச்சுரல் ரப்பருடைய விலை அதிகரிக்குதுன்ற அப்டேட் மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த முதல் 5 மாதம் இந்த நிதியாண்டில் 33% அதிகரிச்சிருக்கு நேச்சுரல் ரப்பருடைய விலை. ஆகஸ்ட் மாத முடிவில் ஒரு கிலோகிராமுக்கு 238 ரூபாயாக சராசரியாக இருந்திருக்கு. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. டயர் கம்பெனிகள் அவங்களுடைய விலையை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற செய்தி நாம் பார்த்துருந்தோம். அஃபோர்டபுள் ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன் கம்பெனி கடந்த 2 நாட்களில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், விஜய் கேடியா பிரபல இன்வெஸ்டர் முதலீடு செய்திருக்கக்கூடிய நிறுவனம். என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல்னா, இப்போதைக்கு அவங்களுடைய என்எஸ்சியில் எஸ்எம்இ பிளாட்ஃபார்மில் இருக்கிறாங்க. அதை மெயின் போர்டுக்கு மாற்றுவதற்கு இன் பிரின்சிபல் அப்ரூவல் கிடச்சிருக்கு. என்எஸ்சி கிட்ட இருந்து, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருந்து கிடச்சிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்காங்க. கடந்த 2 நாட்களில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டாரன் ஃபார்மாசூட்டிகல்ஸ் பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி குறித்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன செய்தி, அவங்களுடைய சில ப்ராடக்ட்ஸ் வந்து சோதனைக்கு உட்படுத்தி இருக்கிறாங்க. சிடிஎஸ்சிஓ அந்த சோதனையை அவங்க தோல்வி விட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அவங்க சொல்லியிருக்கிறது ஷெல்கேல் 500 அப்படின்ற அவங்களுடைய ப்ராடக்ட்டை சோதனை செய்திருக்கிறாங்க. குவாலிட்டி டெஸ்ட் செய்ததில் அது ஃபெயிலியர் ஆயிருக்குன்ற அப்டேட் வெளியானது செய்தியாக. இப்போ டாரன் ஃபார்மா என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, சிடிஎஸ்ஓ பரிசோதனை செய்த அந்த ப்ராடக்ட்ஸ் எதுவுமே டாரன் ஃபார்மா உற்பத்தி செய்தது இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது போலியான ப்ராடக்ட்ஸ் என்ற இன்னொரு அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க டாரன் ஃபார்மா. ஸோ அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் கீழே தான் அந்த அனைத்து விதிகளும் பின்பற்றி உற்பத்தி செய்யப்படுவது. ஆனால் சிடிஎஸ்ஓ சோதனை செய்திருக்கிற டாரன் ஃபார்மா உற்பத்தி செய்ததாக அவங்க சோதனை செய்தது எதுவுமே டாரன் ஃபார்மா உற்பத்தி செய்யலை. அது போலியான ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் உலாவிக்கிட்டு இருக்குன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க டாரன் ஃபார்மா. பயோகான் தரப்பில் இருந்து அப்டேட் இருக்குது. அவங்க டாபுக் ஃபார்மா அப்படின்ற நிறுவனத்துடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. மிடில் ஈஸ்ட்டில் அவங்களுடைய ஒரு மருந்தை விற்பனை செய்வதற்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப்பில் வந்திருக்கிறாங்க. GLP-1 அப்படின்ற மருந்து, இது டயபெட்டிஸ் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து. இது அங்கே விற்பனை செய்வதற்காக டாபுக் ஃபார்மான்றவுடன் அவங்க ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸர் திரு எஸ் சுந்தர் ராஜினாமா செய்திருக்கிறாரு. இன்ஃபோசிஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், சாலி பியூட்டி அப்படின்ற யூஎஸ் நிறுவனத்துடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஒரு கான்ட்ராக்ட், அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு என்ன தொகைக்கு என்ன காலளவு போன்ற தகவல் அவங்க வெளியிடலை. இன்ஃபோசிஸ் தோப்பாஸ் தான் இந்த சேவையை செய்ய போகிறதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க இன்ஃபோசிஸ்.
அமிர்தாஞ்சன் ஹெல்த் கேர் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் என்டிட்டியான நாகேஸ்வர்மா பிரைவேட் ட்ரஸ்ட் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. 2.88% ஷேர்ஸ், சராசரியாக ஒரு ஷேரில் ₹760.08 டிரான்சாக்ஷன் நடத்தியிருக்கிறாங்க. 63 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் செய்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. அமிர்தாஞ்சன் ஹெல்த் கேர் உடையது 2.25% ஸ்டேக், சராசரியாக ஒரு ஷேரில் ₹760, கிட்டத்தட்ட 49.4 கோடி ரூபாய் அவங்க முதலீடு செய்திருக்கிறாங்க. கிளாண்ட் ஃபார்மா குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல், கோல்ட்மேன் சாக்ஸ் கிளாண்ட் ஃபார்மாவுடைய விலை கீழே போகும், ஐபிஓ கிட்ட அந்த நேரத்தில் இருந்த விலை வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் அவங்க டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க ரேட்டிங்கை. முன்ன சொல்லியிருந்தது பை ரேட்டிங், டவுன்கிரேடுக்கு பிறகு செல்லாக குறைச்சிருக்கிறாங்க. டார்கெட் ப்ரைஸும் குறைச்சிருக்கிறாங்க. முன்ன சொல்லியிருந்த டார்கெட் ₹2075, இப்போ ₹1500 குறைச்சிருக்கிறாங்க. 2022ஆம் ஆண்டில் கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து கிளாண்ட் ஃபார்மாக்கு பை ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. எதிர்பார்க்குற டார்கெட்டாக அப்போ சொன்னது 2830. படிப்படியாக அவங்க டார்கெட் ப்ரைஸை குறைச்சிக்கிட்டே வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ அவங்க ரேட்டிங்கும் டவுன்கிரேட் பண்ணி செல்லாக கொடுத்துருக்கிறாங்க. கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ஸ் இந்தியா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், ப்ரொமோட்டரான கல்ஃப் ஆயில் இன்டர்நேஷனல் மொரீஷியஸ் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. 4.2% ஸ்டேக், சராசரியாக ஒரு ஷேர்ல ₹1352.06 279 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் நடத்தியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஐடிஐ மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் ஆதித்யா பிர்லா சன் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. 2.5% ஸ்டேக், சராசரியாக ஒரு ஷேரோட விலை ₹1351, ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட ₹165 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாங்க. யூபிஎஸ் நிறுவனம் சில ஃபார்மா கம்பெனிகளுக்கு அவங்களுடைய ரேட்டிங் டார்கெட் என்ன கொடுத்துருக்காங்க. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்க்கு செல் ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 850, ஆரோபிந்தோக்கு செல் ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 1333, லூப்பினுக்கு செல் ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 2250, டாக்டர் ரெட்டிஸ்க்கும் செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹5700. சன் ஃபார்மாக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2450, சிப்லாக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹2060. ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. கம்பெனி மற்றும் சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் லக்னோ இணைந்து ஒரு மருந்து உற்பத்தி செய்வதற்கான முயற்சியில் இருக்கிறாங்க. ஆஸ்டியோபோரோசிஸ் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து, குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது கிரானிக் கிட்னி டிசீஸ் வழியாக வரக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து தான் உற்பத்தி செய்யறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க. பிரதாப் ஸ்நாக்ஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் மாறுறாங்க. ஆட்டம் இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் மஹி மதுசூதன் கேல பெரிய அளவில் ஷேர்ஸை வாங்குறாங்க. 47% ஸ்டேக் பிஇ கம்பெனி கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாங்க. குறிப்பாக பீக் பார்ட்னர்ஸ் மற்றும் செக்யூர் கேபிட்டல் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் மாறுறதுனால செபி ரூல் படி 26% அவங்க ஆஃபர் கொடுக்கணும், அவங்க ஓப்பன் ஆஃபர் கொடுக்கணும் பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து. அதையும் செய்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 62,98,000 ஷேர்ஸை வாங்குவதற்கான ஓப்பன் ஆஃபர் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுதான் ஒட்டுமொத்தமாக 26% ஷேர்ஸ். என்ன விலை நிர்ணயித்திருக்கிறாங்கன்னா ₹864. அது நேற்று க்ளோசிங்ல இருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 18% குறைவாக விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. இந்த மேனேஜ்மெண்ட் மாறினதற்கு பிறகு டீலிஸ்ட் பண்றாங்களான்ற கேள்விக்கு இல்லை, டீலிஸ்ட் பண்ண போறதுல அது லிஸ்டட் கம்பெனியா தொடரும்ன்ற அப்டேட் கொடுத்திருக்காங்க பிரதாப் ஸ்நாக்ஸ். எஸ்பிஐ கார்ட்ஸ்க்கு மார்கன் ஸ்டான்லி ஈக்குவல் வெயிட் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் ₹745. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.